7 மணி இந்த டைம்ல இருக்கலாம். இந்த டைம்ல நீங்க இருக்கக்கூடாது. அவங்க வீட்டுக்கு நில்லுங்கன்னு சொல்றாங்க. சொல்லிடுறேன். அதனால அவங்க சூழ்நிலையினால கட்ட முடியல. கட்ட முடியலன்னா அடுத்த ப்ரொசீஜர் நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களே சொல்லுங்க. படிச்சிருக்கிறீங்க. அடுத்த குரூப் கட்ட முடியுமோ அதை காலையில பேசிருக்கோம். அடுத்த ப்ரொசீஜர் நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ உங்களால கட்ட முடியல, அடுத்ததான் நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை நீங்க சொல்லுங்க. அது பண்ணுங்க. அதை நீங்க பண்ணுங்க. இப்படி வீட்டு முன்னாடி வந்து நின்று அசிங்கப்படுத்தவும் கூடாது. யாருக்குமே அந்த உரிமை இல்லை. ஓப்பனா சொல்ல போனா அந்த உரிமை யாருக்குமே இல்லை. நம்ம குடும்பத்திலேயே நம்ம ஒரு ஆள் பாதிச்சாலும் நம்ம இதை தான் செய்ய போறோம். நம்மளுக்குன்னு வந்தாலும் ஒரு பாதிப்பு வந்தாலும் நாங்க தான் வந்து அதுக்கு பேச போறோம். நாங்க சட்டப்படி தான் பேசுறோம். சட்டத்துக்கு புறம்பா எதுவுமே நாங்க பேச போறது கிடையாது. டைம் 7 ஆயிடுச்சு. இவங்க கட்டலையா அவங்க மேல நீங்க ஓடி போடுங்க, ஆக்ஷன் எடுங்க. இதை பத்தி நாங்க எந்த ஒரு இதுவுமே பண்ண போறது கிடையாது. நீங்க வந்து வீட்டுக்கு முன்னாடி நின்று அப்பல யாரோ ஒரு தகாத வார்த்தை பேசியிருக்கிறீங்க. நீங்க அவங்கள பேச கிடையாது. இப்ப அம்மா கூப்பிட்டு கேளுங்க. நாங்க அதை வார்த்தை பேசுவோம். அவங்கள வார்த்தை பேசுனாங்க. என்ன சொன்னாங்க? என்னைய பேசுவாங்க, என்னைய பேசுவாங்க. ஒரு நிமிஷம் அங்க போய் ஆபீஸ்ல நீ வந்து குடுக்கறதுக்கு நீ இருக்கறன்னு எனக்கு எதுக்கு பேசுறீங்க நீங்க? அப்படினு கேக்குறாங்க. எங்களே தான் பேசுவாங்க. எங்களே இப்ப அவங்கள நீங்க புடுங்கற வார்த்தை நீங்க எதுக்கு கேக்குறீங்க? கேக்குறதுக்கு நீங்க யாரு கேட்டா? அவங்கள கேள்வி பண்ண கேட்கவே இல்லைங்க. நீங்க எதுக்கு ஒரு லேடிஸ் அப்படி பேசுறீங்க? ஏங்க உங்க வீட்டு பொம்பளை கிட்ட அப்படி அவங்கள பேச பேசுறீங்க கிடையாது. அவங்கள பேச கிடையாதுங்க. நீங்க எதுக்கு அந்த வார்த்தையை பொம்பளை கிட்ட பேசுறீங்க? உங்க வீட்டு பொம்பளை கிட்ட பேச நீங்க ஒத்துக்குவீங்களா? நாங்க இப்ப அவங்கள பேசவே கிடையாது. நீங்க எதுக்கு சார் அந்த வார்த்தை யூஸ் பண்றீங்க? நாங்க எவ்வளவு மரியாதையா பேசுறோம். நீங்க சொல்றதெல்லாம் உங்க இல்லன்னு சொன்னீங்க. நம்ம வீட்ல ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஆகி நம்மளே வந்து ஒருத்தர் இந்த மாதிரி கேள்வி கேட்டானே நீங்க சும்மா இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா? மணி 7 ஆச்சு. இதுக்கு மேல நீங்க நிக்கவே கூடாது இந்த இடத்துல. உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. என்னைக்கு பே பண்ணணும்னு கேட்டு அது அவங்க பே பண்ணுவாங்க. பண்ண முடியலாட்டி சட்டப்படி நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுங்க. அதை வீட்டு முன்னாடி வந்து இப்படி நின்று அவமானப்படுத்திட்டு இருக்கலாம் உங்களுக்கு வந்து கிடையாது. சரிங்களா? உங்களை தேடி லெட்டர் அனுப்புவாங்க. குரூப் லோன் இது கிடையாதுங்க. எது குரூப் லோன் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒரு ஸ்டாஃப் கலெக்ஷன் வேலை செஞ்சிருக்கீங்க. குரூப் லோன்னா என்னன்னு சொல்லுங்க. நீங்க பார்க்கலாம். நான் கேட்கறேன். குரூப் லோன்னா என்ன நீங்க சொல்லுங்க. இல்ல தெரிஞ்சா சொல்லுங்க. நீங்க எப்படி இந்த வேலைக்கு வரணும்னு உங்களுக்கு தெரியுங்களா? எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் நாங்க வந்திருக்கிறோம். நீங்க சொல்லுங்க. குரூப் லோன்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குரூப் லோன்னா என்ன? 10 பேர் சேர்ந்து ஜாயின் பண்ணி விட்டு கொடுத்தா குரூப் லோன். அது குரூப் லோன் கிடையாதுங்க. மாவட்ட கலெக்டர் இருக்கார் இல்லைங்களா, அவரு கொடுக்கறதா குரூப் லோன். கூட்டுறவு வங்கியில கொடுக்கறதா குழு லோன். அதுதான் மகளிர் குழு லோன், ஒரிஜினல் குழு லோன். சுய உதவிகள்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து கவர்மெண்ட்னால கொடுக்குற குழு லோன். நீங்க கொடுக்கறதெல்லாம் கந்து வட்டி. குரூப் லோன் கிடையாது. எல்லாத்துக்கும் தனித்தனி லோன் நம்பர் தானே கொடுக்குறீங்க. தனி லோன் நம்பர் கொடுக்குறீங்களா ஒரே லோன் நம்பர் கொடுக்குறீங்களா? தனித்தனி லோன் நம்பர் தானே கொடுக்குறீங்க. அப்ப ஓடி விழுந்தா யாருக்கு விழுகும்? தனித்தனியா தானே விழுகும். தனித்தனியா தான் ஓடி விழுகும். நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில ஆளுங்க உங்களையும் நான் சொல்லல, இந்த கலெக்ஷன் டீமுக்கு வர்றவங்க ஒவ்வொரு ஆளுகளுமே என்ன சொல்றாங்க, இந்த 10 பேர் குழுவா ஜாயின் பண்ணிருக்காங்க, இந்த 10 பேர்த்துல யாராவது கட்டலைன்னா இந்த 10 பேர்த்துல சேர்த்து எல்லாருமே பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்களா ஒரு மாயை ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு மத்தியில அந்த 10 பேர் அக்கம் பக்கம் சொந்த பந்தமா இருப்பாங்க, அவங்களுக்குள்ள நீங்க வந்து ஒரு சண்டையை ஏற்படுத்தி உருவாக்குறீங்க. இது பொதுவா சொல்ல போனா எல்லாத்துக்குமே பாதிப்பு. நம்ம குடும்பமாவே இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. பொதுவா சொல்ல போனா ஒரே லோன் நம்பர்ல கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதுதான் ஒரிஜினல் குழு. ஒரே ஐடியில ஒருத்தர் கட்டலாட்டியும் எல்லாத்துக்கும் ஓடி விழுகும். இதுதான் ஒரிஜினல் குழு லோன். நாங்க பல பிரச்சனை இதே மாதிரி தான் பார்த்துட்டோம். இன்னைக்கு பாருங்க, தேனியில ஒரு தற்கொலை பாத்தீங்களா இல்லைங்களா? பாத்தீங்களா இல்லையா? குழு தலைவியை குழு கலெக்ஷன் டீம் ஏவி விட்டு இந்த மாதிரி இன்னைக்கு அவங்க தற்கொலை. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு உயிர் போகுது. ஒவ்வொரு நாளும் எத்தனை உயிர் போகுது தெரியுங்களா? டைம் ஆயிடுச்சுன்னா 7 மணி ஆயிடுச்சுன்னா நீங்க நிக்கவே கூடாது. நீங்க கிளம்பி ஏறணும். கட்டளையா சட்டப்படி என்ன நடவடிக்கையோ அதை எடுங்க. வீட்டு முன்னாடி வந்து அசிங்கப்படுத்துற வேலையில வச்சுக்க கூடாது. உங்களுக்குன்னு இல்லை, நாளைக்கு உங்களுக்கே ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்க தான் பேசுவோம். இது நீங்க ஒன்றும் பெர்மனன்ட் கிடையாது. இந்த இடத்துல இருக்கனால நீங்க பெர்மனன்ட் கிடையாது. இன்னைக்கு இந்த கம்பெனியில் இருப்பீங்க, நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பளம் அதிகமா கொடுத்தாங்கன்னா நீங்க வேற இடத்துக்கு போயிருவீங்க. உண்மைதான் இல்லைங்களா? அத்தாரிட்டி ஏதாவது இருக்குங்களா இதே கம்பெனியில் இருக்கிறோம்னு சொல்லி நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். மக்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க சார். மக்கள் இருக்கிற காலகட்டத்தில் வேலை இல்லாம இருக்கிறாங்க. அந்த டயத்துல கட்டலைன்னா இன்னைக்கு உங்களுக்கு சம்பளம் வரணும்னா அது உங்களோட நீங்க பாத்துக்குங்க. மக்களை போட்டு தொந்தரவு பண்ணாதீங்க. அவங்க சட்டப்படி என்ன அனுப்பணுமோ அதை அனுப்பி உங்க ஆபீஸ்க்கு அவங்க லீகலா லெட்டர் கொடுப்பாங்க. நீங்க போய் நீங்க கொடுக்கலாட்டி நாங்க ஏன் இப்படி இருக்கிறோம் இனி அப்படி கேட்பாங்க. அந்த மாதிரி வார்த்தையில நீங்க யார்த்தையுமே யூஸ் பண்ணக்கூடாது. முதல்ல நல்லபடியா தெரிஞ்சுக்குங்க. இதுதான் முறை. கட்ட முடியலையா அவங்க லீகலா என்ன பண்ணுவாங்களோ அதை அவங்க பண்ணிக்குவாங்க. அவ்வளவுதான். இதுதான் முறை. நம்ம இன்னைக்கு நம்மளுக்கு சம்பளம் வராதுங்கோசரம் மக்களை போட்டு நம்மளே துன்புறுத்தக்கூடாது. எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்களே தெரிஞ்சுக்குங்க. நீங்க போய் இன்னும் 2 பேருக்கு இந்த மாதிரி சொல்லுங்க. பொதுமக்கள் இந்த மாதிரி பாதிச்சாங்க நீங்க காப்பாத்தி விடுங்க சார். நம்ம மக்கள் சார்.
நம்ம இவங்கனாலதான் நம்ம வாழ்றோம். நல்லா தெரியுங்க. உங்களுக்கு வேலை எதனால கிடைக்குது? 10 பேருக்கு கொடுத்த அந்த வட்டி கொடுத்தா தானே உங்களுக்கு சம்பளம் வருது. அப்புறம் ஏன் மக்களை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நம்ம என்ன சொல்றோம், யாரையுமே டார்ச்சர் பண்ண வேணாம். நீங்க நிக்க வேண்டிய அவசியம் இல்ல சார். அவங்க என்ன பதில் சொல்றாங்களோ அதை நீங்க அங்க சொல்லுங்க. நீங்க வேலையை முடிச்சுட்டு போங்க. ஆமா, நீங்க எவ்வளவு நேரம் நின்று இவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று இவங்க சுயமரியாதை கிடைக்கிற விதமா நீங்க செய்யாதீங்கன்னு நான் சொல்றோம். நிக்க வச்சது யாருங்க? கூப்பிட்டு நிக்க வச்சு வீட்டுக்காரர் வருவார் நில்லுங்க சார். அவங்க காலையிலேயே உங்கள்ட்ட சொல்லிட்டாங்க இன்னைக்கு கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நீங்க ஆபீஸ் போய் இவங்க என்ன சொன்னாங்களோ அதை சொல்லிட்டு உங்க வேலையை முடிச்சு நீங்க போயிருக்கலாம். இவ்வளவு நேரம் நிக்க வேண்டிய அவசியம் என்ன? மணி எவ்வளவு? மணி 7 ஆச்சு. உங்க டியூட்டி டைம் இதோட முடிஞ்சு. நீங்க ஒவ்வொரு நாளும் பல தற்கொலைகள் சார். யார் சார் பொறுப்பேற்றுக்குவா? நம்ம வீட்டுல ஒரு கொலை நடந்துச்சுன்னா யாரு தற்பேற்றுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம குடும்பத்தை ஆச்சுன்னா எல்லாமே நம்ம குடும்பம் நினைங்க. உங்களை மாயை உருவாக்கி உங்களை பிரஷர் பண்ணி உங்களுக்கு இன்சென்டிவ் வர்றதுக்கோசரம் கம்பெனிக்காரன் உங்களை பிரஷர் பண்றான். நீங்க என்ன பண்றீங்க? மக்களை போய் பிரஷர் பண்றீங்க. மக்கள்னால முடியல. சட்டத்துல என்ன சொல்லியிருக்கு? கடன் கட்ட டைம் இல்ல, என்னால முடியலன்னு சொன்னா சட்டப்படி லீகல நோட்டீஸ் கொடுக்கணும். வக்கீல வச்சு அவங்க அனுப்பிச்சுக்குவாங்க. சரிங்களா? அதை விட்டுட்டு இன்னைக்கு கொடுத்தா தான் நான் போவேன், இது நீங்க கொடுத்தா தான் எனக்கு சம்பளம் வரும், என்னைய போய் அங்க மேனேஜர் வந்து நீ பணம் வாங்கிட்டு வரலாட்டி நீ புடிங்கிருவியான்னு கேட்கிறாரு. இதெல்லாம் வந்து நீங்க யாருமே பேசக்கூடாது. இதெல்லாம் வந்து சட்டத்துல இடமே கிடையாது. சட்டப்படி பார்த்தா இந்த நேரத்துல வந்து நீங்க எல்லாம் தண்டிக்கப்படக்கூடிய ஆட்கள். ஆனா இருந்தாலும் வந்து நாங்க உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வா தான் சொல்றோம். நாளைக்கு போய் எந்த மக்கள்கிட்டயுமே இந்த மாதிரி ஒரு அருவருக்கு தக்க வகையில நீங்க எல்லாம் பேசவே கூடாது. இதுக்காகத்தான் உங்களுக்காக நாங்க 24 மணி நேரம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் எப்பயுமே களத்தில் நின்று எங்க தலைவர் அகிம்சை வழியை தான் பின்பற்ற சொல்லியிருக்காரு தவிர்த்து அடாவடியா எதுவுமே பின்பற்ற சொல்லல. அந்த வழியை தான் நாங்க பின்பற்றி மக்களை காப்பாத்திட்டு இருக்கிறோம். சரிங்களா? இதை முடிச்சுக்குங்க. இனி வந்து இவங்கள்ட்ட நீங்க கேட்காதீங்க. அப்படி கேட்கற மாதிரி இருந்தாலும் சட்டப்படி நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுங்க. அதை பத்தி நாங்க எதுவுமே பண்ண போறது இல்ல. நீங்க சட்டப்படி லீகலா வாங்க. உங்களுக்கு முழு ஆதரவு நாங்க கொடுக்குறோம். முழு ஆதரவுமே நாங்க கொடுக்குறோம் உங்களுக்கு. நாங்க இந்த மாதிரி ஐடி கார்டு இல்லாத ஆட்கள் எல்லாம் யாரையும் கூட்டிட்டு வராங்க. எல்லாம் பயந்துக்கிறாங்க. ஐடி கார்டு இல்ல ஐடி கார்டு இல்லாம முதல்ல நீங்க வரவே கூடாது. ஐடி கார்டு இல்லாம அவங்க பயந்துக்கிறாங்க. நீங்க போங்க. உங்க ஆபீஸ்ல இவங்க என்ன சொன்னாங்களோ அதை நீங்க அந்த ரிசல்ட்ட போய் நீங்க சொல்லி உங்க மேனேஜர்ட்ட சார் இந்த மாதிரி அவங்களால முடியல, அது நம்ம சட்டப்படி என்ன பார்க்கணுமோ அதை அவங்களுக்கு பாருங்க சார், இனிமேல் அவங்களுக்கு டார்ச்சர் பண்ண வேணும். அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுக்குங்க. அந்த 9 பேர், இவங்க 10 பேர் குழுவுல ஜாயின்ட் ஆயிருக்காங்க. மிச்சம் 9 பேர் இருக்கிறாங்க. அந்த 9 பேரும் யாரும் எந்த தூண்டுதலின் பேர்ல வந்துடக்கூடாது. இதே பெரிய தோட்டத்துல ஒரு மிகப்பெரிய குழு தலைவி போய் அடிச்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி நம்ம சவுத் ஸ்டேஷன் எஸ்ஐ வரைக்கும் போய் அவங்க மேல வழக்கு செய்யக்கூடிய அளவுக்கு நாங்க பண்ணி கொடுத்துருக்கிறோம். மக்கள் பாதிக்கிறங்கிறதுனால சட்டப்படி காவல்துறை அருமையான வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்காக தான் நாங்க சொல்றோம், கடைசியா பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் நீங்க தான். உங்களுக்கும் குடும்பம், குழந்தை, குட்டி எல்லாமே இருக்குது. அதுவும் எங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் உங்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுறதுக்காகத்தான் நாங்க வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? நீங்க போங்க, போய் உங்க மேனேஜர்கிட்ட சட்டப்படி சொல்லுங்க சார் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்கிறத எடுத்து தகவலை சொல்லுங்க. அவங்கனால உங்க மேனேஜர்னால லீகலா நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. அதை விட்டுட்டு பொதுமக்கள்கிட்ட வந்து என்னைக்குமே இப்படி ஒரு வார்த்தைகள்லாம் வந்து பேசாதீங்க. சரிங்களா? நீங்க உங்க மேனேஜர்கிட்ட போய் சொல்லுங்க. அவர் என்ன ஸ்டெப் எடுக்கிறாரோ அதுக்கு நாங்கள் முழு ஆதரவு தர்றோம். கட்டுறதுக்கு எவ்வளவு வழி சோர்ஸ் இருக்கோ அதெல்லாம் நாங்க பண்ணி தரோம். கட்ட வேணாம் நாங்க எப்பயுமே சொல்ல மாட்டோம். கடை வாங்கித்தான் அதை கொடுத்துதான் ஆகும். அதுக்கு உண்டான நாங்க எதுவுமே மாற்று கருத்தே சொல்ல மாட்டோம். சரிங்களா? இப்போ நீங்க போகலாம். மணி 7க்கு மேல ஆயிடுச்சு. நீங்க போலாம். நடந்த சம்பவத்தை போய் உங்க மேனேஜர் சொல்லுங்க. இனி போன் காலோ எதுவுமே அவங்க டார்ச்சர் பண்ண வேணாம். மன ரீதியா துன்புறுத்த வேணாம்னு தான் நாங்க சொல்றோம். மற்றபடி வேற எதுவுமே மன ரீதியா துன்புறுத்த வேணாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். நம்மளுக்கு பல பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு பல வாங்கிட்டாங்கிறதுக்காக அவங்க நம்ம அடிமையா எந்த காலத்தையும் நடத்தக்கூடாது. அதுக்காக மேனேஜர்கிட்ட போய் தனியாக சொல்லியிருக்காங்க. சட்டப்படி நோட்டீஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க சார். அது பார்த்துட்டு நீங்க சட்டத்துல என்ன இடம் இருக்கோ அதை பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க சார். அதே மாதிரி அந்த குழு தலைவி இருக்காங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, இவங்க கட்டலாட்டி எனக்கு ஓடிய போட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு கொஞ்சம் புரிய வச்சு இருக்கிற மக்களையாவது இந்த உலகத்துல வாழ வைக்கிறதுக்கு உண்டான வழிவகை செய்யும். இதைத்தான் நம்ம எதுவுமே சொல்றோம். எப்பயுமே இதைத்தான் சொல்றோம். நம்ம அது ஏன் கட்ட முடிக்காம மறுபடியும் இட லோன் கொடுக்குறீங்க சார்? இல்ல சார், அதாவது வந்து இன்னைக்கு பாருங்க வயசு 65 ஆயிடுச்சு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மாவுக்கு லோன் கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா எப்படி சார் கட்டும்? கமிஷன் வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா எப்படி கட்டும்? வயசு 65. ஒவ்வொருத்தருக்கு லோன் கொடுக்கறது பார்த்துதான் லோன் கொடுக்கணும். அந்த அம்மாவுக்கு வயசு 60, 65 ஆச்சு. அந்த அம்மாவுக்கு லோன் கொடுத்து